போன எபிசோட்ல காயும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் இஷிமோரிக்கு சப்போர்ட் ஆயிருந்தாங்க. இந்த எபிசோட்ல இஷிமோரி ஃபர்ஸ்ட் டைம் நான் தனியா இல்லன்னு ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்றா. வாங்க பார்க்கலாம் ஹனி லெமன்ஸோட எபிசோட் 2. இப்ப ஸ்கூல்ல காமிக்கிறாங்க சீனியர் பொண்ணுங்களா காய பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த பாப்புலரான பையன் இருக்கால, அவன் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கால, சினிமால வர ஹீரோ மாதிரி அவனை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ இஷிமோரி வந்து காயும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் பாக்குறா. நேத்து நடந்த விஷயங்கள் எதுவுமே என்னால நம்ப முடியல. காயும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அதுக்கு நான் தகுதியானவளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா. என் தகுதியை நானே குறைச்சிட்டு இருக்கேன், அதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிட்டு இஷிமோரி வந்து யோசிக்கிறா. காய் வந்து அங்க நின்னுட்டு இருக்கா. இஷிமோரி வந்து அவனை பார்த்துட்டு குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. நீ சொன்னதை எனக்கு கேட்கவே இல்லை, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்து கேட்கறான். அது கேட்ட இஷிமோரிய குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி கத்துறா. இது ரொம்ப சத்தமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்து சொல்லுவான். ஆயுமி வந்து அவள மாதிரியே குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா அவகிட்ட. தினமும் காலையில கண்ணாடி பார்த்து அசையாம இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவேன், ஆனா இன்னில இருந்து அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி இஷிமோரி வந்து நினைச்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட ஓடுறா. ஆயுமி வந்து கேக்குறா என்னப்பா ஆச்சு அவளுக்கு. இங்க நடந்த விஷயத்த அந்த புள்ளி கேங் செம்ம கடுப்போட பாத்துட்டு இருக்காங்க. கட் பண்ணா எல்லா பொண்ணுங்களும் பாஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்காங்க. பிளாக் ஹேர் வச்சிருக்க பையன் பேர் வந்து டொமோயா, கிரீன் ஹேர் வச்சிருக்க பையன் பேர் வந்து சட்டோரு. எல்லா பொண்ணுங்களும் விளையாடிட்டு இருக்காங்க. இஷிமோரி மட்டும் ஆசையாம அப்படியே நின்னுட்டு இருக்கா. அதை பார்த்து சட்டோரு வந்து இதனால தான் அவளை கல்லுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்களோன்னு சொல்லிட்டு சொல்லுவா. ஆமா அவ வரைஞ்சு போன மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டொமோயா வந்து சொல்லுவான். இஷிமோரி வந்து நினைக்கிறேன் நான் ஜிம் கிளாஸ்ல எப்பவுமே அசையாம இந்த மாதிரி தான் நின்னுட்டு இருப்பேன். இவ ஜூனியர் ஹைல இருக்கும்போது அந்த புள்ளி பண்ண பொண்ணுங்க வந்து தயவு செஞ்சு ஓரமா போய் நில்லு, மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு இவளை திட்டிருப்பாங்க. நான் மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தான் நின்னுட்டு இருக்கேன், இருந்தாலும் இது ஜாலியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவா. அது சட்டோரு பார்த்துட்டு எதுக்காகவே இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அது கேட்டு காய் வந்து ஸ்ட்ரைட்டா ஆயுமி கிட்ட போயிட்டு அவ காதுல வந்து ஒண்ணு சொல்றா. இந்த மாதிரி பண்ணா சரியா வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆயுமி வந்து கேக்குறா. ஒரு பிரச்சனையும் இல்ல பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்து சொல்றா. அப்புறம் கேம் ஸ்டார்ட் ஆகுது. ஆயுமி கிட்ட வந்து அந்த பால் வருது. ஆயுமி என்ன பண்றானா யாருக்கோ பாஸ் பண்ணாம இஷிமோரிக்கு வந்து பாஸ் பண்றா. இஷிமோரி கரெக்டா அந்த பால பிடிக்கிறா. அவகிட்ட எதுக்குமா போட்டு அவளுக்கு கேட்ச் பிடிக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்க வந்து கேட்பாங்க. இஷிமோரி உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுமி வந்து என்கரேஜ் பண்ணுவா. நான் முயற்சி பண்றேன்னு இஷிமோரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு வேக வேகமா அந்த பால் எடுத்துட்டு போயிட்டு பாஸ்கெட் குள்ள போடுறா. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இஷிமோரி வந்து கேக்குறா. எல்லாரும் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு இஷிமோரி வந்து சாரி கேட்க போவா. ஆனா எல்லா பொண்ணுங்களும் அவகிட்ட வந்து பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. சூப்பரா போட்ட, செம்மையா போட்டேன்னு. அவ நல்லா விளையாடுவான்னு உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டரு வந்து கேக்குறான். எல்லாம் லக்கு தான் அப்படின்னு காய் வந்து சொல்லிட்டு வெளியே போயிடுவான். ஆயுமி வந்து இஷிமோரி கிட்ட வந்து நீ ரொம்பவே நல்லா விளையாடுன, நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. காய் தான் உன்கிட்ட பால் பாஸ் பண்ண சொன்னா, ஆனா உன்னை கலாய்க்கணுன்றதுக்காக அப்படி பண்ண சொல்ல, அது உனக்கு நல்லா தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்பா. எனக்கு அது நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு இஷிமோரி வந்து சொல்லுவா. காய் வந்து தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு வந்திருப்பா. அப்ப சார் வந்து ஒருத்தர் கிட்ட பேசுறத பாக்குறான். அவங்க பேசுறத கேட்டு அது இஷிமோரியோட அப்பான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிய வருது. இந்த ஸ்கூல் ரொம்பவே நல்லா இருக்கு, படிப்புக்கு இம்பார்ட்டன்ட் தரீங்க, என் பொண்ணு நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. இஷிமோரியோட அப்பா அவன் மேல ரொம்பவே அக்கறையா இருக்கிறத வந்து காய் வந்து புரிஞ்சுக்கிறான். கட் பண்ணா கிளாஸ் ரூம் காமிக்கிறாங்க. இஷிமோரி கிட்ட சட்டோர வந்து எதுக்காக நீ இந்த ஸ்கூல் ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமா எனக்கும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுமி வந்து கேட்பா. இஷிமோரி வந்து சொல்லுவான், நான் கனவு கண்டு எல்லாமே இங்க இருக்கு, ஜாலியா இருக்கலாம், அதுக்கப்புறம் சுதந்திரமும் இருக்கு. டொமோயா வந்து சொல்லுவான், நீ சொல்றது கரெக்ட் தான், நீ கேட்ட எல்லாமே இங்க இருக்கு, நீ என்ன பண்ணணும்னு ஆசைப்படுற. எனக்கு ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தணும்னு ஆசைன்னு சொல்லிட்டு இஷிமோரி வந்து சொல்லுவா. அப்படின்னா இன்னைக்கு நைட்டு நம்ம வெளியே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆயுமி வந்து கேக்குறா. ரொம்பவே சந்தோஷத்தோடவும் ஆர்வத்தோடவும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இஷிமோரி வந்து சொல்லுவா. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த காய் வந்து அதெல்லாம் நடக்கவே நடக்காது, உனக்கு இதெல்லாம் செட் ஆகும் நினைக்கிறேன், அதை பத்தி மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். எதுக்கு இந்த மாதிரி அவகிட்ட கோவமா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. அப்போ ரெண்டு பொண்ணுங்க வந்து நம்ம வெளியே போலாமா காய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஒழுங்கா ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். இஷிமோரி வந்து நினைக்கிறா என்னதான் அது உண்மையா இருந்தாலும் அது அவன் சொல்லும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு. கட் பண்ணா காய் வந்து நடந்து போயிட்டு இருக்கான். ஐமி வந்து போய் கேட்பா, எதுக்காக அவகிட்ட இந்த மாதிரி பேசினா, அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் தெரியுமா, நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தானே முயற்சி பண்ணிட்டு இருக்க, இப்ப எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவ கேட்பா. அவளால தொல்லதான்னு காய் சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கா. இஷிமோரி வந்து தனியா கிளாஸ் ரூம்ல இருக்கா. எனக்கு நிறைய கனவுகள் இருக்கு, ஆனா அதெல்லாம் அடையவே முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு இஷிமோரி வந்து நினைச்சிட்டு இருக்கா. அப்ப கார் வந்து இடிக்கிற சவுண்ட் வந்து கேக்குது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு இஷிமோரி வந்து ஜன்னலை எட்டி பாக்குறா. எல்லா பசங்களும் போலீஸ்க்கு கால் பண்ணலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. என்னடா சத்தம் அதுன்னு சொல்லிட்டு அந்த சத்தத்தை நோக்கி காய் வந்து நடந்து போறான். அப்ப யாரோ பேசுற சவுண்ட் வந்து அவனுக்கு கேக்குது. யாருன்னு பார்த்தா அந்த புள்ளிஸ் தான் யார் கூட போன் பேசிட்டு இருக்காங்க. இஷிமோரி வந்து கிளாஸ் ரூம்ல தான் இருக்கு, ஆனா அந்த மஞ்சள் முடி வச்ச பையன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலன்னு பேசிட்டு இருக்கும் போதே காய் வந்து பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பான். இவனை பார்த்ததும் அந்த புள்ளிஸ் வந்து ஷாக் ஆகுறாங்க. இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஆயுமதி வந்து கேக்குறா. நான் எதுக்காக அவளை தொல்லன்னு சொல்லிட்டு சொன்னேன் இப்ப உங்களுக்கு புரியுதான்னு சொல்லிட்டு இஷிமோரியை காப்பாத்துறதுக்காக ஓடுவான். இப்போ இஷிமோரியை காமிக்கிறாங்க. இப்ப நான் என்ன பண்றது, முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் விட்டு வெளியே போறதா நல்லதுன்னு சொல்லிட்டு நினைப்பா. அப்ப வெளியில இருந்து சத்தம் கேக்குது. இஷிமோரி வெளியே வா, சீக்கிரம் வெளியே வா, நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு. அதை கேட்டு இஷிமோரி பயந்துட்டு என்ன எதுக்குடா தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. ஒழுங்கு மரியாதை வெளியே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு கதவு வந்து ஓபன் பண்றாங்க. உள்ள வந்து பார்த்தா இஷிமோரி வந்து காணோம். அந்த ரெண்டு ரவுடி பசங்களும் உள்ள வந்துட்டு நீங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கு மரியாதை வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இஷிமோரி வந்து டீச்சர் டேபிள் கீழே வந்து ஒளிஞ்சிட்டு இருப்பா. எதுக்காக இவங்க என்ன தேடிட்டு இருக்காங்க, எனக்கு எதிரி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பா. அப்புறம் இவளை புள்ளி பண்ண மூணு பசங்களை பத்தி யோசிச்சுட்டு அவனுங்க பண்ண வேலையா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. இவ டேபிள் கீழே தான் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த பசங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னம்மா உனக்கு ஒரு கண்ணாமூச்சி கூட விளையாட தெரியல, ஒழுங்கு மரியாதை என் கூட வந்துரு. அவளோட கையை பிடிச்சி இழுத்து
என்ன மன்னிச்சிரு பாப்பா, இதெல்லாம் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்காக தான், இந்த மாதிரி சொல்லிட்டு அவளை இழுத்துட்டு போறாங்க. இஷிமோரி வந்து நினைக்கிறா, என் கனவுகள்லாம் உண்மையாகிற சமயத்துல எதுக்கு இந்த மாதிரி நடக்கணும். காய் வந்து சொல்லிருப்பா, யார்கிட்ட ஹெல்ப் கேளு, யார்கிட்ட ஹெல்ப் கேக்குறதுன்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருப்பா. என்கிட்டன்னு சொல்லிட்டு காய் வந்து சொல்லிருப்பான். அதை யோசிச்சு பார்த்துட்டு காய் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. காய் வந்து அந்த ரவுடி பையனை புடிச்சு இழுத்து போட்டு, இஷிமோரி கொஞ்சம் ஓரமா நில்லுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த அந்த டேபிள தூக்கி அந்த 2 ரவுடி பசங்க மண்டிலே போடுறான். என்னப்பா தம்பிங்களா, என்ன தேடிட்டு இருந்தீங்களாமே, இது உங்களோட அதிர்ஷ்டமான நாள், என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க, இனிமேல் இந்த மாதிரி பண்ணீங்க நீங்க செத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவா. அப்ப அந்த புள்ளி பண்ற பொண்ணு வந்து காய்ங்க வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவா. பார்த்தா ஆல்ரெடி காய்ங்க இருக்கிறத அவ பாக்குறா. இந்த 2 ரவுடி பசங்களும் தந்துட்டு அவகிட்ட போயிட்டு, என்னமா அவன் இந்த அடி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி தப்பிச்சு போலான்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. வெளியே போய் பார்த்தா சார் நின்னுட்டு இருக்காரு. சாரை பார்த்தது 3 பேரும் வேகமா ஓடிட்டாங்க. ஒரு வழியா தப்பிச்சுட்டோம். நிஷிமோரி வந்து ரிலாக்ஸ் ஆவரா. காய் வந்து சொல்லுவா, நல்ல வேலை கரெக்டான டைமுக்கு நான் வந்துட்டேன், இது மட்டும் உங்க அப்பா பார்த்திருந்தாரு மயக்க போட்டே வந்திருப்பாரு, கவலைப்படாத, அவர் வீட்டுக்கு போயிட்டாரு, உன்னை பத்தி அவர் ரொம்பவே கவலைப்பட்டாருன்னு சொல்லிட்டு சொல்லுவா. எங்க அப்பா வந்தாரா, எதுக்காக, இதனாலதான் காய் அந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. உன்னோட கனவுகள்லாம் கொஞ்சம் கிறுக்குத்தனமா தான் இருக்கு, எல்லாத்தையும் நான் நிறைவேற்றேன், அதனால உன் அப்பாக்காக எந்த ஒரு பிரச்சனையும் மாட்டாமருன்னு சொல்லிட்டு காய் வந்து கத்துவான். இதெல்லாம் சொல்லிட்டு நடந்து போற மாதிரி போயிட்டு, ஒழுங்கு மாதிரியா சீக்கிரம் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். காய் போனதுக்கு அப்புறம் இஷிமோரி வந்து யோசிக்கிறா, அவன் என்ன பாதுகாத்திருக்கான், திட்டவும் செஞ்சிருக்கான். கொஞ்ச நேரத்துல நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கவே வித்தியாசமா இருக்கு. என்னோட கனவுகளை நான் அடைய முடியாதுன்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன், ஆனா அதெல்லாம் அடைய முடியும்னு சொல்லிட்டு அவன் எனக்கு நம்பிக்கை கொடுத்துட்டான். அவனை பார்க்கும்போது எனக்கு ஒரு வித்தியாசமான ஃபீலிங் வருது, அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதே இல்ல, ஒரு வேளை இது லவ்வா இருக்குமோன்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. ஷிமோரி வந்து வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கா. எனக்கு எல்லாரும் கூட எப்படி பேசணும்னு சொல்லிட்டு தெரியாது, அதனால தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்ல. இதுல எங்க இந்த ரொமான்ஸ் பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டே மரத்துல போய் முட்டிடுறா. இருந்தாலும் என்னால அதை மறக்க முடியாது, நான் அவன் மேல காதல விட்டேன்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறா. அடுத்த நாள் ஸ்கூல்ல காட்டுறாங்க, காய் வந்து தூங்கிட்டு இருக்கான். சார் வந்து அவனை எழுப்பிட்டு, எதை பத்தி யோசிக்காம எதை பத்தி கவலைப்படாம எப்படி இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு திட்டுவாரு. இஷிமோரி வந்து நினைக்கிறான், நீங்க சொல்றது தப்பு சார், நான் பார்த்ததுலயே அவன் ரொம்ப கேரிங்கானவன், எல்லார பத்தி யோசிப்பான், அவன் மனசுக்கு என்ன தோணுதோ அதான் பேசுவான், உண்மையை சொல்லனா இதை பத்தி எல்லாம் நான் பேசுறதுக்கு தகுதியானவான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, எனக்கு அவனை பத்தி அவ்வளவு தெரியாதே. சட்டோரு வந்து ஆயமி கிட்ட, உன்னோட கம்பல் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவான். சும்மா சொல்லாதப்பான்னு சொல்லிட்டு ஆயமி வந்து சொல்லுவான். உண்மையாதான் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சட்டோரு வந்து சொல்லுவான். அதை கேட்ட ஆயமி வந்து வெக்கப்படுவா. இதை வந்து இஷிமோரியும் நோட் பண்றா. என்னாச்சு அவ வெக்கப்படுறா, ஒருவேளை அவளுக்கு அவனை பிடிச்சிருக்கோ, அவங்க 2 பேரையும் பார்க்க டேட்டிங் பண்ற மாதிரி இருக்கு, அவங்களுக்குள்ள நல்ல கெமிஸ்ட்ரியும் இருக்கு. காய் என்ன எப்படி பாக்குறான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா அவன் கொடுத்த எக்ஸ்பிரஷனை பத்தி யோசிச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அவன் என்ன தொலையாதான் பாப்பான்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறா. என்னால அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம நான் தான் பாத்துக்கணும், அவ சுவாசிக்கிறதே காத்த நான் சுவாசிக்கிறதே பெரிய விஷயம்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போறா. அவ போனதுக்கு அப்புறம் காய் வந்து ஆயமி கிட்டயும் சட்டோரு கிட்டயும் அவன் எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆயமி வந்து சொல்றா, ஒருவேளை அவ வீட்டுக்கு போயிட்டாலோ. இஷிமோரி வந்து வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கா. ஒரு இடத்துல அவளோட ரிஃப்ளெக்ஷன் வந்து தெரியுது. அதை பார்த்துட்டு மனசுக்குள்ள நினைக்கிறா, நான் என்ன எப்படி பாக்குறேனோ அதே மாதிரி தான் மத்தவங்க என்ன பாக்குறாங்களான்னு. ஜூனியர் ஹைல இவ கூட படிச்ச பசங்க வந்து இவளை பாக்குறாங்க. ஏய் இஷிமோரி நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கேக்குறா. யாருப்பா அவ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு வந்து கேக்குறா. அவதான் எங்க ஸ்கூலோட கல்லுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த படிப்பாளி உன்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து கேக்குறான். சீச்சி, நான் ஏன் இவ கூட எல்லாம் ஃப்ரெண்டா இருக்க போறேன், அந்த மாதிரி சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்க சொன்னதை பத்தி யோசிச்சு இஷிமோரி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவ தலையில யாரோ கை வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா டொமையா தான். மன்னிச்சுக்கோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். எதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இஷிமோரி வந்து கேட்பா. காய் செம்ம கோவத்தோட அவளை பாத்துட்டு இருப்பா. என்னாச்சு, காய் மேல கோவமா இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. எதுக்கு வீட்டுக்கு இவ்வளவு சீக்கிரம் போற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துவான். நீ தானப்பா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. அவன் கூட ஸ்கூலுக்கு அப்புறமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு டொமையா வந்து சொல்லுவான். நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, உன்னோட கனவுகள்லாம் நான் நிறைவேற்றேன்னு சொல்லிட்டு வா கொடுத்தனே. இஷிமோரி வந்து சொல்லுவான், நீ சும்மா கலாய்ச்சேன்னு நான் நினைச்சேன், அதை பத்தி நான் ஏன் கலாய்க்க போறேன், நீ என்ன வெறுப்பேத்துற, ஒழுங்கு மாதிரியே தான் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்து போவான். இஷிமோரிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என்னால நம்பவே முடியல, இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு அவன் பின்னாடி ஓடுறா. டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு, எனக்கு புரியல, எனக்கு குழப்பமா இருக்கு, ஒருவேளை அவன் கூட போறதா அவன் அசிங்கமா நினைப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. காய் வந்து திரும்பி பாப்பா, வாசியாம அப்படின்னு நின்னுட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு ஏன் கல்லு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான். நான் கல்லு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நீ சொன்னது எனக்கு கேட்கவே இல்ல, சத்தமா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்து சொல்லுவான். உண்மையா வந்து சரி சண்டை போடாதீங்க, நீ எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ரூல்ஸ் படி நான் 5 மணிக்கே வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. அதை கேட்ட உடனே காய் உன் கனவு எல்லாத்தையும் மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போவான். காய் நில்லுப்பா, சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போவா. சாரி சொல்லாதன்னு சொல்லிட்டு காய் வந்து சொல்லுவா. சரிப்பா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல வருவா. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவத்தோட திரும்பி பார்ப்பான். சூரி அப்படின்னு சொல்லிட்டு அவ சமாளிச்சிருவா. என்ன கலாய்க்கிறே, இப்ப எதுக்கு தேவையில்லாம சூரிய எழுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். இல்ல அவர் நிறைய பரோட்டா சாப்பிடுவார்ல, அதனால தான் அவர் பரோட்டா சாப்பிடலாம் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்து கத்திட்டு இருப்பான். சரி சண்டை போறதை நிறுத்துங்க இஷிமோரி, நீ எதுக்கும் கவலைப்படாத, அவன் பொண்ணுங்கிட்ட எல்லாம் அதிகமா பேச மாட்டான், அவன் கிட்ட பேசியிருக்கான அவன் போய் சொல்லணும்னு அவசியம் இல்ல. கரெக்ட் தான், நேத்து காய் சொன்னால என்னோட கனவுகளை அவன் நிறைவேற்றான்னு சொல்லிட்டு நான் பழைய மாதிரி பயந்துட்டே இருந்தேன், அவனுக்கு கஷ்டத்தை தான் கொடுப்பேன், நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். உன் வீடு வரையும் நாங்க கம்பெனி கொடுக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு டொமையா வந்து கேட்பா. அதெல்லாம் வேணாம், நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்பா. நாங்க பாட்டு பாரு இடத்துக்கு போறோம், எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. காய் வந்து கேட்பான், வீட்டுக்கு எப்படி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிட்ஜ் கிட்ட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா.
அந்த பிரிட்ஜ் வரைக்கும் நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடக்க ஆரம்பிச்சிருவான். இவளும் பின்னாடியே போவா. நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டொமோயா வந்து சொல்றான். அப்புறம் 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. இஷிமோரி வந்து நினைக்கிறா, நான் காய் கூட சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்கேன். என்னால இதை நம்பவே முடியல. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நினைச்சிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அவன் ஏதோ சொல்லாதனால அவனுக்கு கேட்கல போல நினைச்சிட்டு தேங்க்யூ காய் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றா. ஒரு தடவை சொன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்து சொல்லுவான். சரி உன்னை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்து கேக்குறான். நான் ஒரு கல்லு, அதுல இருந்து நான் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. எதனால உன்னால மாற முடியல, எவ்வளவு விஷயங்கள் நீ ஒளிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். நான் என்ன ஒளிச்சு வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. நீ ஸ்போர்ட்ஸ்ல ரொம்பவே நல்லா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவான். அது ஏதோ நான் ட்ரை பண்ண வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. அப்ப நீ முயற்சி பண்ண உன்னால எவ்வளவு பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீ யோசிச்சு பாரு. அன்னைக்கு நைட்டு நான் உன்கிட்ட வந்து பேசினேன் தான், நான் சும்மா வார்த்தையால தான் சொன்னேன். ஆனா முயற்சி பண்ணது நீதான். நீ ஏன் உன்னை பத்தி குறைவா நினைக்காது, நீ ஒரு கல்லாரு, ஒரு மாணிக்க கல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவான். ஆசைப்படுறது தப்பே இல்ல, நிறைய ஆசைப்படு இந்த மாதிரி சொல்லிட்டு அவளை படிக்கட்ட நோக்கி தள்ளுறான். உன்னோட சந்தோஷத்துக்கான முதல் படி நீ எடுத்து வச்சிட்டேன்னு சொல்லிட்டு சொல்றான். எனக்கு கல்லுன்னு சொல்லிட்டு பட்ட பேர் வச்சாங்க, அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா அதே பேரை இவன் பொக்கிஷமா மாத்திட்டானேன்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. இஷிமோரி வந்து திரும்பிட்டு எனக்கு புதுசா ஒரு ஆசை வந்திருக்கு, அந்த ஆசையை நான் அடையறதுக்கு ரொம்ப நாள் ஆகலாம். ஆனா இன்னில இருந்து உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லுவா. இவ சொன்னதக்கா ஷாக்கோட பாத்துட்டு இருப்பான். அப்புறம் கிட்ட வந்து இந்த மாதிரி நீ அழுதானா நான் உன்னை புள்ளி பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சுப்பாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு அவனோட கேப் அவளுக்கு போட்டு விடுவான். இஷிமோரி வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போவா. காய் வந்து சூரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. சாரி சூரி ரைமிங்காவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்டு இருப்பான். இவ அதை வெக்கப்பட்டுட்டே பாத்துட்டு இருக்கா. உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். இஷிமோரி வந்து ரொம்ப சந்தோஷத்தோட ஓடிட்டு இருக்கா. நான் அதிகமா ஆசைப்பட போறேன், ஏன்னா நான் அதுக்கு தகுதியானவதான். இது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என் இதயம் வேகமா துடிக்குது. நான் அவனை லவ் பண்றேன், ஆனா இதுக்கு நான் தகுதியானவன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா என்னால பின்வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறா. கட் பண்ணாக்கா இவன் டொமையாவும் நடந்து போயிட்டு இருக்காங்க. டொமையா வந்து கேக்குறா, நீ என்ன சொன்னாலும் அவ செய்யறாள் எதுக்காக? ஒரு தடவை அவ தொலைஞ்சு போகும்போது நான் ஹெல்ப் பண்ணேன், அதனால என் கூடயே வர அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லுவான். என்னதான் நீ அந்த மாதிரி சொன்னாலும் அவளோட உலகம் ரொம்பவே சின்னது. நீ சின்னதா அவகிட்ட பேசினாலும் அந்த உலகத்துல அவளுக்கு நீ முக்கியமானவன் தான். அவ ரொம்பவே கியூட்டா இருக்கா. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா பொண்ணுங்களும் கியூட் தான். அந்த கட் பண்ணா இஷிமோரிய காட்டுறாங்க. இஷிமோரி வந்து யோசிச்சுட்டு இருக்கா. என்னோட புது கனவு என்னன்னா தைரியத்தை வர வச்சுக்கிட்டு காய் கிட்ட என்னோட காதல சொல்லணும். இஷிமோரிக்கு காய் மேல லவ் வந்துருச்சு. வர வர எபிசோட்ல அவங்க ரிலேஷன்ஷிப் எப்படி க்ரோ ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.